கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பாக நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, மாட்சிமையும் மகத்துவமும் வல்லமையும் தயவு மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவர், எங்களை நடத்துகின்ற அற்புதமான இந்த வேலைக்கார் நன்றி சொல்லுகிறோம். என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய ஆண்டவரை வல்லமையால் இடைக்கட்டுங்கப்பா. நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க. உடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நடத்துகிறீர். அனலுள்ள வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து புறப்பட பண்ணும்படி எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை உணர்த்துங்க. உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க செவிகள் உண்டாவதாக என்ற இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். வார்த்தையின் வல்லமைகள் எங்களை மறுரூப வாழ்வுக்கு கொண்டு போவதாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல்கள், உம்முடைய ஆலோசனைகள் கடந்து வரட்டும். நீர் நடத்தும், சொல்லித்தார், கற்றுத்தாரம் ஆண்டவரே. கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சிலருக்கு கர்த்தர் கொல்லுகிறவராகவே இருக்கிறார். சிலருக்கு கஷ்டப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். ஆக அவர் கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல, கொல்லுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், சமாதானத்தை வைத்து புகழ் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உரிமை எல்லாம் நமக்கு தந்தவர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மகத்துவங்களை தந்தவர், மகிமைகளை தந்தவர், தன்னுடைய சிருஷ்டிப்பின் வல்லமைகள் முழுவதுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பேசுவதினாலே அவைகள் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பேச்சை நாம் மாற்றுவோம். சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவோம். அதிக நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து தெய்வ நாமத்தை மையப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 118. இந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து 17வது வசனம். 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவருடைய செய்கைகள் ஆச்சரியமானது. அதை விவரிக்கின்ற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய செய்கைகளை விவரிப்போம். முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மையப்படுத்த. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒரு நதி மாதிரி ஆவியானவர். ஆவியானவரை குறித்த ஒரு பாடல். முதல் சரணமும் கடைசி சரணமும் பாடலாம். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாம். ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாம். கிருபையின் ஊற்றுகள் பெருகிட்டதே, புது பெலன் அடைந்து நான் மகிழ்ந்திட்டேனே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிட்டதே, புது பெலன் அடைந்து நான் மகிழ்ந்திட்டேனே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட பெலன் தந்தீரே, பூரணமாக்கிட தேவ பெலன் தந்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாம். ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பினீர். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாம். ஒவ்வொரு நாளும் ஜீவநதியே பொங்கி வா, என் சரீரத்தை பார்த்து, என்னுடைய எல்லா அவயவங்களை பார்த்து, ஓ பெருகி வெளிப்படு வா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தெய்வ நாமம் நம் மத்தியிலே மகிழ்ப்படுவதாக. நாம் தொடர் போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன். மனம் மாற்றங்களை கொள்வதற்காகவே ஒரு ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. நான் கொடுக்கிறேன் என்று யோவான் இங்கே சொல்லுகிறார். யோவானுக்கு பின் வர ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் என்று அவர் அறிவிக்கின்றார். அடுத்தது, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் போட்டிருக்கிறாரே அந்த செருப்பு, அதை கூட எடுப்பதற்கு தகுதியில்லாத, பாத்திரன் இல்லாத நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலையை அவர் அறிவிக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவி, அக்கினி ஸ்நானம், தண்ணீரில் ஸ்நானம், அக்கினி ஸ்நானம். என்ன இது? பிறப்பு ஸ்நானம் அப்படின்னாலே பிறப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. மனம் திரும்பி தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு மறுபிறப்பை முன்குறிக்கப்படுகிற ஒரு காலம்தான் ஞானஸ்தானம். இங்கே பார்க்கிறோம். அதன் பிறகு ஞானஸ்தானம் எடுக்க பிறகு இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். நாம் பார்க்கும் வகையிலே நீ நிறைய பேருக்கு அது வந்தா எனக்கு தெரியல வருது, அது என்ன பண்ணுதோ தெரியல வருது. இவங்க பாருங்க, புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை அவர் கண்டார். நாம் காண நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமைதான் பரிசுத்த ஆவி. புரிந்து கொள்ள வேண்டும். அது சும்மா இருக்க விடாது. அது நம்மை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்தத்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளன் அவர் தேற்றி கொண்டே இருப்பார். அவர் நம்மை தேர்தல் செய்கிறவர். சில விஷயத்துல மனுஷன் நம்ம என்ன பண்றோம், என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்தாலும் சில சோர்வுகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது. உடனே நம்ம என்ன பண்றோம், எதிர் இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க மேல நம்ம அந்த ஆத்திரத்தை செலுத்துறவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு ஸ்பெஷலைஸ்டு பவர் இருக்குது என்பதை நாம் உணரும் பொழுது, அது நினைக்கும் பொழுது இவைகள் மறைந்து போகும், மாறும் என்பது உண்மை. ஏன்னா நான் அந்த 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 வழியை கடந்து வந்திருக்கிறேன்.
எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், எத்தனையோ ஆலோசனைகள் கேட்டாச்சு, எத்தனையோ முறை ட்ரையும் பண்ணியாச்சு. இப்போ வேற வழி இல்ல. தேவனுடைய வார்த்தைகளின் வல்லமைகளை அறிய அறிய ஒரு புதிய மாற்றங்கள், புதிய நிலைகள் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம், அதை உணரலாம். ஆவியானவருடைய ஆளுகை சாதாரணமாக நாம் புரியும் வகையில இருக்கும், அதை புரிந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, இந்த ஞானஸ்நானம் அவர் எப்படி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப பரிசுத்த ஆவியை குறித்து எப்படி அவர் கொடுப்பார், எந்த காலத்தில் அது நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் முதல் 12 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 வாசிங்க. இப்ப நம்ம ஆவியானவர் அந்த அக்னிமயமான ஞானஸ்தானம், மறுபிறப்பு, இன்னொரு பிறப்பு, ஆவியில பிறக்கிற ஒரு அனுபவம் எப்படி என்று சொல்லி இங்க தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு காரியங்களை தேவன் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இங்க பாருங்க, முதல் ஒரு வசனத்திலயும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நம்ம அப்படியே பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலருக்கு தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அவருடைய சீசர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கே அது சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு. மொத்தம் எத்தனை பேர் சீசர்கள்? 12 ஒருத்தன் 4 சேர்த்துட்டான், 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன என்னென்ன சொன்னாரு, அது எப்படி சொன்னாரு, எப்படி கட்டளை கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியினாலே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து குறித்து மத்தேயு 4:4 வாசிங்க. அதுல முதல் வசனம், பரிசுத்த ஆவியானவர் அவர் பிரதியுத்தரமாக 1 வாசிங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் கொண்டு போகப்பட்டார் நாம் சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. புரிந்து கொள்ளுங்கள், எல்லா சோதனை வந்து விட்டது. சோதிக்க தேவன் நம்மை அனுமதிக்கிறது கிடையாது. பழைய ஏற்பாட்டு அனுபவம், யோபுவின் புஸ்தகம். ஆனால் புதிய உடன்படிக்கையில சோதிக்க அல்ல, நீங்க ஏமாந்தீங்கன்னா சோதிக்கப்படுவீங்க. பழைய ஏற்பாட்டு அனுபவம் அல்ல புதிய ஏற்பாடு. இயேசு எனக்காக ஆவியானவராலே பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நான் இந்த உலகத்திலே சோதிக்கப்படாமல் சோதனை வரும் பொழுது ஜெயிக்கும்படியான ஏற்பாடுகளை, வழிகளை, ஆயுதங்களை தேவன் நமக்கு தந்துவிட்டு சென்று விட்டார். சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்கிறதான ஆயுதங்களை தந்திருக்கிறார். வல்லமைகளை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள லூக்கா 10:19 சொல்லுகிறது. சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு என்ன சோதிக்கிறான். நீங்க ஏமாந்தீங்கன்னா, சத்தியத்தை சரியா அறியலன்னா நீங்க மாட்டிக்கொள்ளுவீங்க. அவனுடைய தந்திரங்களை புரிந்து வைத்துக் கொள்ளணும். சத்தியம் அறிந்தால், சத்தியம் எங்கில்லையோ அங்கே சாத்தானின் தந்திரங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கே சாத்தானினுடைய செயல்கள் சீரழியும், அது செயல்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்றோம், ஒரு தீமையோடு எதிர்த்து நிக்காதன்னு வேதம் சொல்லுது. ஒருத்த முறைக்கிறான், ஒருத்த கீழ்ப்படிய மாட்டான், அவங்ககிட்ட திருப்பி போகும்போது நமக்கு என்ன வருது? வேதனை வருதுங்க, பிரச்சனை வருதுங்க, கஷ்டம் வருது. புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் போதும். எதில் எதிர்த்து நிக்கிறோம்? சர்வாயுத வர்க்கங்களை மாட்டிக்கொண்டு நின்னா போதும். போய் சண்டை போட சொல்லல ஆண்டவர். தெசலோனிக்க நிருபத்தை வாசித்து பாருங்க, 4 அதிகாரம் 6 அதிகாரம். சர்வாயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொண்டு நிற்க வேண்டும், அவ்வளவுதான். எல்லா படைக்கலன்களையும் மாட்டிக்கொண்டு நின்றால் போதும். விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் மார்க்கச்சை, வேதவசனமாகிய பட்டயம், ஆயத்தம் என்கிற பாதரட்சை, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த உரிமைகளை, அவர் கொடுத்திருக்கிற ஆயுதங்களை நாம் மாட்டிக்கொண்டு நின்றால் போதும். நம்மை விட்டு துணிய காணணும் ஓடி நிற்கும்.
துண்டை காணும் துணியை காணும் ஓன்னு வந்தாங்க பேதுரு. இயேசுக்கு ஒண்ணு பயம், மாம்சம் சும்மா கிடையாது, அதனாலதான் ஆவியானவர் கொடுத்தாரு. இவனும் கலிலேயனை போலவே இருக்கிறான், அந்த பாஷையை வெளிப்படுத்துகிறது அல்லவா என்று கேட்ட மாத்திரத்திலே இல்லை இல்லை என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கி ஓடிவிட்டான். அதே பேதுரு தான் இதே 1ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறான். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிங்களா? ஆகையால் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள். நிச்சயமாய் நீங்கள் அறியப்பட வேண்டும். இதை கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவுறுத்துகிறதை பாரு. தைரியம், அந்த தைரியம் எங்க வந்துருச்சு? பரிசுத்த அடுத்த மேல் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இயேசுவை தேவன் எழுப்பி, இதற்கு நாங்கள் எல்லாரும் 32 33 பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் தான் சாட்சிகளாய் இருக்கிறோம். வலது கரத்தினால உயர்த்தப்பட்டவர் பிதா நமக்கு தந்த அந்த அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்று இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை அவர் பொழிந்தருளினார். தைரியமா பேசுறாரு. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். ஆவியானவராலே அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வாசிங்க 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் அப்படி வாசிக்கிறோம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளை, பரிசுத்த ஆவியினாலே கட்டளை பிறக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் மிக மிக அவசியம், முக்கியமானது. நம்ம சொந்தத்துல செய்யும்பொழுதுதான் நிறைய இடத்துல தோத்து போறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்க தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 11 பேரும் பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு. என்னென்ன பேசினாரு நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்த சம்பாஷணைகள் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். செத்து போன தேவனை ஆராதிக்கல, நம்ம உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் இருந்து தேடுகிறது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு செத்து போனவங்க கிட்ட ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறான். இங்க இருக்கிறாரா அங்க இருக்கிறாரா? ஏங்க அவர் உயிர் தெழுந்து விட்டார், உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்னைக்கு அநேகருக்கு உயிரோடு இருக்கிறவராக நாம் காண்பிக்க வேண்டும். அவன் செத்து போன வாழ்க்கையை அவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே இன்றைக்கு ஒரு வேளை நாம் நினைக்கலாம், என் வாழ்க்கை அவ்வளவுதான், செத்து போன வாழ்க்கை நீ முடியாது, அவ்வளவுதான், நடக்க முடியாது, தேர மாட்டேன் நீ ஒரு வேளை யாருன்னா சொல்லலாம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல மரித்தோரை அந்த மேலே கொண்டு வந்து எழுப்பின பிதாவாகிய தேவன் உங்களையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்கும்படி அங்கே உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு அவர் காண்பித்தார். 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை பார்த்து 11 சீஷர்களையும் பார்த்து, யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்தான், இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே நீங்க பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் பெறுவீர்கள் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க எங்கேயுமே போக கூடாது, ஒரு இடத்துல காத்திருக்கணும் அப்படின்னு அடுத்த என்ன சொல்றாரு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். அப்ப முதலாவது பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெறுவதற்கு அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு அவர்களுக்கு சொன்ன உபதேசங்கள் எப்படி என்றால், முதலாவது நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்க அங்க ஓடாமைய. நீங்க நிறைய பேர் அங்க போனா ஆவி கிடைக்குமா, இங்க போனா ஆவி கிடைக்குமா, அவர் கைய வச்சா ஆவி கிடைக்குமா, இவர் கைய வச்சா ஆவி கிடைக்குமா, இருக்கிற இடத்துல காத்திருங்க கொஞ்சம். சில நாட்களுக்குள்ள அல்லது இப்பொழுது, அதாவது என் நாமத்தினாலே நீங்கள் எதைகளை கேட்டாலும், அதுவும் பரிசுத்த ஆவியை கேட்டாலும் கொடுப்பது அதிக நிச்சயம். அவர் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மிக மிக அவசியம். இல்லாதவங்க சொல்லுங்க, இங்க ஜெபிக்கிறது பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது என்னுடைய செயல் இல்ல, அது தேவன் நமக்குள்ளே விசுவாசிக்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருக்குள்ளும் அவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியானவர்
நிரப்ப வல்லவராகிற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சொல்றாரு. இவங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னா என்ன பிரியாணி கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? என்ன கொடுப்பாங்க? என்ன கிடைக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா போதும். அப்ப என்ன கொடுப்பாங்கன்னா என்ன கிடைக்கும்? ராஜ்யத்தையே கொடுப்பாரா? அவர் தான் போயிட்டாரு. இனி நம்ம தான் ஆள போறோம். அப்ப இஸ்ரவேல் ராஜ்யங்களே தேவன் கொடுப்பாரு. ராஜ்யங்களை கொடுத்து குறித்து அவர் பேச போகிறார். அதுக்கு முன்னாடி நீங்க ஆவியை பெற்றுக்கொண்டாதான் தெளிவடைவீங்க, இல்லைன்னா மாம்சத்துல செயல்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரோ என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்ன ஆண்டவர், பிதாவானவர் அவருடைய கவர்மெண்ட்டுங்க இது. பிதாவனுடைய கவர்மெண்ட்ல அவருடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலங்களை வேலைகள் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவன் பலனடைகிறான். இன்னும் பலனா இல்லை நானு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆவி இல்லைன்னு அர்த்தம். மாம்ச ஆவியில தான் வாழ்றீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே நீங்க நிறைய அடையாளங்கள்லாம் நம்ம காட்டுறோம். அந்நிய பாஷை அடையாளம் என்னென்ன இருக்குது, அதை குறித்து நான் வரனால உங்களுக்கு பேசுறேன். அந்நிய பாஷைன்னா என்ன, அது எப்படி வெளிப்படுத்துறதுன்றத தெளிவா போட்டிருக்கு அடுத்த அதிகாரத்துல. இது எப்படி அவங்க ஃபுல்ஃபில் ஆனாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். ஆதீனத்தில் வைத்திருக்கிறவைகளை அறிகிறதுல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதலாவது என்ன அடைகிறோம்? பேலன்ஸ், ஸ்ட்ரென்த். உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு. முதல்ல யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. முதல்ல நீங்க திறமைசாலியா மாறுவீங்க, பலன் அடைவீர்கள். அப்படின்னா உலகம் முழுவதும் எங்க போனாலும் நீங்க பேலன்ஸ் பண்ற லைஃப் கொடுப்பாருங்க. அதை தான் இங்க சொல்றாரு. ஆதீனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், எருசலேம்னா எங்க இருக்கிறாங்க இவங்க? எருசலேம்ல தான் தங்கி இருக்கிறாங்க. 5ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். அப்ப எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல, பூமியில ஒரு மூலையில நமக்குன்னு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணுவாரு? நம்மை சாட்சியாக வைப்பார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சுற்றி இருக்கிற தேசங்கள், அப்புறம் சமாரியா, அடிமையா, மற்ற என்னென்ன இடம் இருக்குதோ எல்லா பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்ம பேர்ல தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை தரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். யாரும் வந்து ஏமாத்த முடியாது. ஏமாற மாட்டீங்க. நீங்க எங்க போனாலும் முதல்ல நீங்க காத்திருந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். சிலர் இந்த காத்து இருக்கிறது இல்ல, துடிக்கிறது. அப்படி இன்னைக்கே வந்துடணும். இன்னைக்கே 10 மாசம் வெயிட் பண்ணுங்க ஒரு டெலிவரி ஆகணும்னா. ஒரு விதை போட்டா 3 நாளாவது வெயிட் பண்ணுங்க. அப்பதாங்க அது உயிர் இருக்குதா இல்லையா வெளியே வர்றது தெரியும். ஒரு மாங்கொட்டியை போட்டா அதுக்கு சில காலங்கள் காத்திருக்க வேண்டும் உள்ள இருந்து அது வெளியில வருவதற்கு. அப்போ ஒரு இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வாதமும் சரி, பணமும் சரி, எல்லா நிறைவும் நமக்கு என்னன்னா உடனே இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். ஒரு மாங்கொட்டியை போட்டா அது எவ்வளவு நாள்ல வெளியில வரும்? 1 மாசம் வச்சுங்களேன், ஒரு செடியா வந்துருச்சு. 1 வருஷம் ஆச்சு, மாங்காய் காய்க்கல, செடியாவே இருக்குது. 2 வருஷம் ஆச்சு, செடியாவே இருக்குது. கிளைகள்லாம் வந்துருச்சு, இன்னும் பூ பூக்கல. 3 வருஷம் ஆச்சு, இன்னும் இலைங்க தான் போகுது, இன்னும் விசாலமா பெருகுது, அந்த கொஞ்சம் சைஸ் பெருசாகுது. 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, வரல, பலன் வரல. 5ஆவது ஆண்டு வருகிறது, அது பூக்க ஆரம்பிக்கிறது, அது காய்க்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு ஒரே ஒரு மாங்கொட்டையை போட்டு மாமரம் வந்தது. இன்னைக்கு எத்தனை மாம்பழம் வந்துச்சு? என்னைக்கு அடங்காத ஆசீர்வாதங்கள். பலனடை, முதல்ல காத்திருக்கணும், பலன் அடையணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு அதுல பலன்கள் வர ஆரம்பிக்கும். வந்த பிறகு 100 பழம் வச்சுங்களேன், 1 போட்டேன் 100 கிடைச்சது. 100த்தையே நான் போட்டேன்னா என்ன கிடைக்கும்? அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன கிடைக்கும்? 100 × 100 கணக்கே இல்லைங்க, கவுண்ட்லெஸ்ங்க, பார்க்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இழுக்க முடியாத ஆசீர்வாதங்கள், எட்டி அது கணக்கில் அடங்காத. வானத்து நட்சத்திரங்களை பாத்தீங்களா? கடற்கரை மண்ணில் என்ன முடியுமா? அப்படி இருக்குங்க அவங்க பிளஸிங். அப்படி இருப்பீங்க நீங்க. அப்படின்றத
புரிந்து கொள்ளுங்கள், காத்திருங்கள், தேவ பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலனிலே வாழ பழகுங்கள். எனக்கு ஒரு வயிற்று வலி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது என் விசுவாசம் எங்க போச்சு? மத்தவங்களுக்கு சொல்றோம் இல்ல நம்ம. எனக்கு ஒரு வேதனை வரும்போது அந்த விசுவாசம் எங்கே போகிறது? ஆவியானவர் பலனை தேடுங்கள், ஏனென்றால் அவர் தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். That is a consoler, the good advocator, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நம்மள தேற்றுகிறவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். அதனால அவருடைய கைட்ல வாழுங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் தெளிவான காரியங்களை வருநாட்களே காணலாம். ஜெபிப்போம். மகா இருக்குமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பலனடைந்து, முதலாவது நாங்கள் காத்திருக்கிறது எங்கள் வாழ்க்கையில அநேக இலைப்படைந்து போகிறோம் அப்பா. கிடைக்க முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? எத்தனை பேச்சுக்கள், எத்தனை பேர் ஆண்டவரே, உதாசீனமான வாழ்க்கை என் வாழ்க்கையில். ஆனாலும் நீர் ஒரு நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை நான் அறிந்த மற்றவர்கள் அது வெளிப்பாடாக வெளியிலே வரும் பொழுது, ஏன் எப்படி இப்படி மாற்றங்கள்? கற்பனைக்கு எட்ட முடியாத, இழுக்க முடியாத, இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியினால் எங்களை நிழலிடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஜீவ தண்ணீரே, ஆசீர்வாத நதியே, புறப்பட்டு வா என்று எங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆன்மாவிலும் நாங்கள் பேசுகிறோம். பலனே, உள்ளிருந்து வெளியே வா என்று பேசுகிறோம். ஆண்டவர் ஐஸ்வர்யமே, தேவ பலனே ஒவ்வொரு நாளும் உண்டாவதாக என்று பேசுகிறோம். சாமர்த்தியம், கையின் பலன் உம்மாலே ஆளுகை செய்யட்டும், உம்மாலே நடத்தப்படட்டும். வீட்டை சுற்றிலும், இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை சுற்றிலும் சத்ருவின் எல்லைகள் இல்லாதபடி உம்முடைய வேலி அடைக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர். நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. அதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆவியை பெறாதவர்கள் எப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் விரும்புகிறவைகள் அவர்கள் உண்டாவதாக. விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னீரே, கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறான் இயேசுவின் நாமத்தில். சுகமா, பலனா, ஐஸ்வர்யமா, எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி சொல்லி ஜெபத்தை உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். நீர் இதை கேட்டு எங்களுக்கு பதில் தந்தீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.